ஹே பிரைஸ் லார்ட். பல வருஷமா வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அதே இடத்துலயே இருக்கிறீங்களா? அப்படியே நீங்க ட்ரை பண்ணாலும் அதுவும் தோல்வியாதான் முடியுது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா அவங்களோட பேசுவார். ஆமாங்க, எருசலேம்ல பெதஸ்தா குளம்னு ஒண்ணு இருக்கு. அதை எப்பயாச்சும் தேவதூதன் வந்து கலக்குவாரு. அது கலங்கின பின்பு எந்த வியாதிஸ்தன் முன்னாடி வந்து அந்த குளத்துல இறங்குறார்களோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது சுகமாகிடும். ஆனா 38 வருஷமா வியாதியோட ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிறாரு. தேவதூதன் கலக்கும் போதெல்லாம் எப்படியாச்சும் முன்னாடி போலான்னு ட்ரை பண்ணாலும் அதுக்குள்ள யாராவது முன்னாடி போயிடுறாங்க. சரி, யாராவது நம்மள தூக்கிட்டு போய் விடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு கூட ஆள் கிடையாது. இன்றைக்கு நீங்க கூட உங்க வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சில விஷயம் என் கைக்கு எட்டவே மாட்டேங்குது, யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்குமேன்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னு தெரியுமா? யாத்ராகமம் 20:24, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமாங்க, நீங்க எதிர்பார்த்த காரியம் ஒருவேளை கை கொடுக்காம போயிருக்கலாம். நீங்க எதிர்பார்த்திருந்த மனுஷன் உங்களை கண்டுக்காமே போயிருக்கலாம். ஆனா 38 வருஷமா வியாதியா இருந்தவன ஒருவேளை தேவதூதனும் மனுஷனும் கைவிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இல்லைங்க, அவன் ஸ்பாட்டுக்கே வந்து அவனை சுகமாக்குகிறாரு. அதனால இவங்க எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருந்திருக்குமே, இவங்க என் கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு இந்த உலகத்தையே பார்க்கறத விட்டுட்டு மேல பாருங்க, ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பைபிள்ல இருக்க வார்த்தை ஏதோ கதையோ இல்ல சினிமால சொல்ற டயலாகோ இல்லைங்க, உண்மை. ருசிச்சு பாருங்க.